வணக்கம் நேயர்களே, நாம் கூறியது போல நிஃப்டி அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் பாசிட்டிவ் பயாஸ் ஆஃப் 25,200க்கு மேல ஒரு பெட்டர் ஆக்ஷன்ஸ் இன்னைக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். 103 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து 25,283.35 முடிவடைந்து இருக்கிறது. அட்வான்சஸ் 1,683, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்க 930. ஸோ மெயினா துறைகளை பார்க்கும் பொழுது PSU பேங்க், ரியாலிட்டி அண்ட் ஃபார்மா ஒரு நல்ல மூவ்மெண்ட். மறுபுறம் மெட்டல் அண்ட் ஐடி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். அட்வான்ஸ் டிக்ளைன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய பிரெத் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா சிப்லா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 52 வீக் ஹை, தென் மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ, டாக்டர் ரெட்டிஸ் லேப், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், NTPC, ஆக்சிஸ் பேங்க், பவர் கிரிட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதுல டாடா ஸ்டீல், TCS, HDFC லைஃப், டெக் மஹேந்திரா, JSW ஸ்டீல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டைட்டன் கம்பெனி, பஜாஜ் ஃபின்சர்வ், டாடா மோட்டார் அண்ட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் மார்க்கெட்ல பார்த்தோம்னா தங்கம் வந்து ஒரு விஷம் மாதிரி ஏறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தறிக்கட்டு ஓடுகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கு. யூஎஸ்ல பார்த்தோம்னா $4,000 பர் அவுன்ஸுக்கு மேலே வணிகமாகி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே 1,22,000 பர் 10 கிராம் அப்படிங்கிறத தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் கோல்டு வந்து $1,034 அதிகரித்து 1,21,527, வெள்ளி $2,327 அதிகரித்து 1,48,651, குரூடாயில் $65 குறைந்து $5,397 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 0.19% வீழ்ச்சி அடைந்து 10.1 இருக்கிறது. ஸோ வாலட்டிலிட்டி வீழ்ச்சி அடைந்தாலே மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வித் குட் மூவ் இருக்கும் என்பது ஜெனரல் கருத்து. மேலும் தங்கம் பார்த்தோம்னா இன்னொரு ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து இதுவரை 50% வரை ஏறி இருக்கிறது. ஏன்னா மெயினா வந்து ஏன் இன்னைக்கு மார்க்கெட் ஏறியது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருந்தது இல்லையா. இதுல வந்து ஏறியதற்கு முக்கிய காரணங்கள் பார்த்தோம்னா, ஒரு பொட்டன்ஷியல் ட்ரேட் டீல் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது என்பதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் சாத்தியக்கூறுகள். நேற்றைய தினம் அந்த காசாவோட பீஸ் டாக்குக்கு வந்து நமது பிரதம மந்திரி ட்ரம்புக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனாக்க, இந்த டாரிஃபுக்கு வந்து இந்தியாவோட கூடிய விரைவில் நல்ல முடிவோடு நம்ம டிசைட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் கூறியிருப்பதாக வெளிவந்த தகவல்னால பாத்தீங்கன்னா சந்தைகளில் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்புட் வந்ததுன்னு சொல்லலாம். இரண்டாவது பாத்தீங்கன்னா FII வந்து கடந்த சில தினங்களாக நமது சந்தைகளில் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னாக்க, இந்தியன் மார்க்கெட்டை வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால டொமஸ்டிக் மார்க்கெட்ல பையிங் ஆக்டிவிட்டி வருவதற்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். மேலும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பார்மாசூட்டிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாம் லைம்லைட்ல வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்றுக்கே அது விஷயத்தை கொடுத்திருந்தோம். என்னன்னாக்க, US வந்து எக்ஸம்ட் ஆன் ஜெனரிக் ட்ரக்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஃபார்மால ஒரு ஸ்மார்ட் ரேலிய இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரிப்போர்ட்டுக்கு பிறகு மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருந்தது என்று சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் அடிஷனலா US செனட் என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னாக்க, ஸோ ரெஸ்ட்ரிக்டிங் ஆக்சஸ் டு சைனீஸ் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன் த பயோடெக்னாலஜி செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாசிட்டிவ் டு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் சைனா என்ன பண்றாங்க, அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவோட ஷிப் அவங்க ஊர்ல போய் பர்த் ஆகுது இல்ல, அதுக்குண்டான ரேட்ஸை வந்து அதிகரித்திருக்கிறார்கள். ஸோ எல்லாமே ஒரு டிட் ஃபார் டாட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கூடிய விரைவில் ஒரு மெச்சூரிட்டி வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், வர வேண்டும் என்று நம்புகிறோம். மேலும் சந்தைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 700 புள்ளிகள் சந்தைகள் வந்து ரேலி ஃப்ரம் செப்டம்பர் 30 லோல இருந்து. ஸோ நிப்டி வந்து பார்த்தோம்னா ஒரு ஹெசிடேஷன் மூவ்மெண்ட்ல இருந்து மாறி ஒரு பையிங் மூவ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னா அந்த 20-day மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா,
அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலையபிள் சப்போர்ட்டாக இருந்து கொண்டிருந்தது. நாம் வந்து அதை பத்தி நிறைய ஒவ்வொரு நாளும் அதை பத்தி நம்ம வந்து அதனுடைய பிரசன்ஸை பத்தி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ அதை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய ஷார்ப் ரீபவுண்டு இந்த 25,200க்கு மேல இருந்ததுனால இப்ப இருக்கக்கூடிய இந்த லெவல்ல பொட்டன்ஷியலா 25,500 மற்றும் 25,550 வரை தொடக்கூடிய வாய்ப்புகள் ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 25,44 இருக்கக்கூடும். அதுமாதிரி இன்னைக்கு நிப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ் வால்யூம், பேங்க் நிப்டியும் பிலோ ஆவரேஜ் வால்யூம். பட் இன்றைய தினம் நிப்டி வந்து 25,167 லோவா தான் ஓபன் ஆச்சு. லோவா ஓபன் ஆகி காலையிலேயே லோவா 9:30க்குள்ளேயே லோவை டச் பண்ணுது. 25,156.85 அதுல இருந்து 25,330.75 வரலையும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகளுக்கு மேலே சந்தைகள் இன்னைக்கு ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த F&O இன்புட்டை வைத்து பார்க்கும் பொழுது வரும் வாரம் நம்மளுடைய எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா, அதுல பார்த்தோம்னா இந்த மேக்சிமம் பெயின் அந்த அப்கமிங் எக்ஸ்பைரியில 25,250 இருக்கக்கூடும். ஸோ அதனால அந்த லெவல்ல தான் சம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து கீழ் சைடு பார்க்க முடியுமே தவிர மேல இருந்துகிட்டு இருந்ததுன்னா மேல போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லலாம். நண்பர்களே, நாளை தினம் நாளை மறுதினமும் நம்மளுடைய சிறப்பு பதிவிலே வரும் வாரத்தில் நம்ம எதெல்லாம் கையாள வேண்டும், புதிய யுக்திகளை என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.